இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்த டெல்லி சுல்தான் யார்? அதேபோல் விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்த டெல்லி சுல்தான் யார்? பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டி வேளாண்மையை மேம்படுத்திய டெல்லி சுல்தான் யார்? இது எல்லாமே ஃபேமஸான ஃபெரோஸ் துக்ளக் தான். ஃபெரோஸ் துக்ளக் தான் இதை செய்திருக்கிறார். 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கி ஃபேமஸானவர் யாருன்னு கேட்டால் நம்ம ஃபேமஸான ஃபெரோஸ் துக்ளக் தான். அது மட்டும் இல்லை, அலாவுதீன் கில்ஜியுடைய காலத்தில் இருந்த அந்த 30 தோட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த 30 பழைய தோட்டங்களையும் புனரமைத்தது யார் அப்படின்னு கேட்டாலும் ஃபெரோஸ் துக்ளக்னு சொல்லணும். ஃபெரோஷாபாத் அப்படின்னு ஒரு நகரத்தை உருவாக்குனாரு, நல்லா தெரியும். அதேபோல் ஃபெரோஷ்பூர் நகரத்தையும் நிர்மாணித்தார்னு நல்லா தெரியும். ஆனால் இந்த இடத்துல ஜான்பூர் ஹிஸ்ஸார்னு சொல்லிட்டு இந்த 2 நகரத்தையும் நிர்மாணித்தது யாருன்னு கேட்டால் அதுவும் ஃபேமஸான ஃபெரோஸ் துக்ளக் தான் சொல்லணும். சரி, அமைதியான முறையில் டெல்லி சுல்தானியத்தை கட்டி காத்த டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்டால் ஃபேமஸான ஃபெரோஸ் துக்ளக் தான். இந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக்கினுடைய இறுதி நாட்கள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், ஏன்னா அமைதியை விரும்புகிற அளவுக்கு இருந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக்குடைய வாழ்க்கை இறுதி காலத்தில் அமைதியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஃபெரோஷுடைய மகன் முகமது கான், பேர் என்ன, முகமது கான் தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா 1388 அப்போ அவருக்கு 83 வயதில் ஃபெரோஸ் ஷா துக்ளக் இயற்கை எழுதிட்டார்.